எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திருப்பதி, பழனி, குருவாயூர், சபரிமலை இதெல்லாம் பக்தர்களுடைய தேவஸ்தானம். எங்கள் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சினிமா தான் அவருடைய தேவஸ்தானம். அந்த அளவுக்கு சினிமாவை அவர் நேசிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு சினிமா தேவஸ்தானம்னா என்ன மாதிரி அவருடைய உதவியாளர்கள் எல்லாத்துக்கும் அவர் தேவஸ்தானம். ஸோ இன்றைக்கி இவ்வளவு சிறப்பானது எப்படி ஒரு மனதார உண்மையான அந்த ஃபீலிங்கோட கோயிலுக்கு போனோம்னா நம்ம நினைக்கிறது, நம்ம பிரார்த்தனை பண்ணுறது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சினிமாவை உண்மையாக நேசித்து உண்மையிலேயே சினிமாவோட அந்த அதை தவிர்த்து அது சினிமாவில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். சினிமாவில் வேறு என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் நினைக்காம வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இந்த அவருடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்கன்னா இந்த தேவஸ்தானத்துலேயும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு கேரண்டியாக தெரியுது. அவர் ஃபஸ்ட்டு கூட 16 வயதில் உதவியாளராக அவர் கூட நானும் பயணம் தொடங்கினேன். அந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துருக்கு அவர் ரஜினி சார் அவர்கள், இவங்க முன்னிலையில் வந்து இன்றைக்கி நம்ம ராஜேஷ் வைத்தியா அவர்கள் வந்து மங்களமான அந்த இசையோடு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்க வந்து யார் சினிமாவை உள்ளன்போடு நேசித்து வந்தாலும் அவங்க நல்லபடியாக வருவாங்க. எனக்கு நான் எப்படி இதில் வந்தேன் அப்படின்னா கூட இன்னும் எனக்கு இதில் வந்து இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைரக்டர் விட்டு வந்துட்டு இல்லையா 3-4 படத்தில், அதுக்கப்புறம் கூட இன்னும் என்னென்னவோ இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு கூட ஒரு ஆசையாக இருக்குது. அதனால் இது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அந்த தேவஸ்தானத்துக்கு எப்படி கூட்டம் பெருகிட்டே இருக்கோ அதே மாதிரி இங்கே பழகிறதுக்கான இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பும் மரியாதைகளும். இந்த பயிற்சி நிலையம் அமைய காரணமாக முக்கியமான தூணாக இருக்கின்ற திரு பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்பதை விட நான் நன்றிதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று திரையுலகம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிமுதற் காரணம் இதற்கு முறையான ஒரு பயிற்சியோ கல்வி இல்லை என்பதுதான். அந்த குறை தீரும் என்று நான் நம்புகின்றேன். அரங்கத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த தமிழ் சினிமாவை பசுமையான வெளிக்கு கொண்டு சென்று ஒரு பெரிய மாற்றத்தை, தமிழ் சினிமாவுக்கான ஒரு மாயையை, இரும்பு திரையை உடைத்தெறிந்த ஒரு வழிகாட்டிய பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை அறிவை புத்தகமாக்கி வருங்கால சந்ததியினரோடு பகிர்ந்து கொள்ள இந்த நிலையத்தை அமைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முறையான கல்வியும் முறையான ஒரு பயிற்சியும் தருகின்ற மனோதைரியமும் மனத்தெளிவும் இறையும் கொடுக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் இல்லை, இப்போவும் கூட ஒருத்தர் வந்து நடிக்கணும்னு அவருக்குள்ள ஆசை வருதுன்னா அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி சார் படம்லாம் பார்த்துருப்பாங்க. அது பார்த்தா தான் அது வரும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் ரஜினி சார், கமல் சார் படங்கள் பார்த்தா அந்த ஆசை வரும், நம்மள நடிக்கணும், நடிப்புலகத்துக்கு போகணுன்ட்டு. அப்புறம் இப்போ அஜித், விஜய் அந்த மாதிரி. அந்த காலத்தில் டெக்னீஷியன் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னா ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார் படங்கள், அப்புறம் பாரதிராஜா சார் படங்கள், இவங்க படங்களில் பார்த்தோம்னா நம்மளும் ஒரு டெக்னீஷியன் ஆகணும், நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், அந்த சினிமா உலகத்துக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை வரும். அப்படி பல பேருக்கு ஆசை வந்து தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் இருக்காங்க. அவருடைய அசிஸ்டன்ஸும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வகையில் ஒரு ஆசை வந்து தான் நானும் உள்ளே வந்தேன். அவருடைய படங்கள்லாம் வந்து அன்னைக்கு நமக்கு பாடங்களாக இருந்தது. இன்றைக்கி அவரே அந்த பாடங்களை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. அவர் மேற்பார்வையில் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. இன்கேஸ் அவரே கிளாஸ் எடுத்தால் மறுபடியும் நான் கற்றுக்கணுன்னு கூட ஆசை. ஏன்னா
அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட நடிகர்ன்றது அப்போவே அந்த கல்லுகல் ஈரம்னு ஒரு படத்தில், அப்புறம் அந்த டெக்னீஷியனெல்லாம் எப்படி இருக்காருன்னு நான் வந்து சின்ன வயசில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு எடிட்டிங் ரூமில் போய் பார்த்த ஒரு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அதாவது எடிட்டர் பாஸ்கர் உட்காந்துருக்காரு, இவர் பக்கத்தில் இருட்டில் உட்காந்துருக்காரு, நான் அந்த பக்கம் பின்னாடி இருட்டில் நிற்கிறதே தெரில அவருக்கு. ஒரு ஷாட் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு கர்ச்சீஃப் பறந்துக்கிட்டு இருக்கு. மார்க் அப்படின்றாரு, கட்டுன்றாரு. அவர் ஓட்டுறதுக்குள்ளே அப்போல்லாம் மூவியால் தான், மூவியால் இல்லை, கட்டுன்றாரு. மறுபடியும் மார்க் கட்டுன்றாரு. அவருக்கு பிடிக்கவே முடியல. எனக்கு வந்து அப்போ ஓரளவுக்கு ஃப்ரேம்ஸு ஃபுட்டேஜ் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அது 10 ஃப்ரேம் கூட இல்லை, ஒரு ஷாட் எப்படி கட் பண்ணார். மறுபடியும் இந்த பக்கம் வந்து அமலாவுடைய கண் அப்படி மார்க் கட்டுன்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய லெக்கு, அந்த ஹீரோயினுடைய லெக், இதெல்லாம் கட்டுக்கிட்டு அவ்வளோதான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அது படங்களை பார்க்கும்போது அந்த எடிட்டிங் நாலேஜ் அவருக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் அது மேலே இளையராஜா மியூசிக் அது இதெல்லாம் வரும்போது எங்கேயோ போயிடுச்சு. அது வேதம் பொதியுது அந்த படத்தில். ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு எடிட்டர் கூட அவர். ஸோ எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் தெரிஞ்சவர். இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழகம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் வளரணும். அவர் சிறந்த நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் வந்து அவரை வச்சு நடிப்பு நான் டைரக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக விஜயகுமார் சார் இங்கே இருந்தாருன்னா மன்னிக்கணும். பர்டிகுலர்லி விஜயகுமார் சார் செஞ்ச அந்த 3 ரோலு நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது பாரதிராஜா தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் சேரன் பாண்டியன் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணது பாரதிராஜா சார். அப்புறம் நாட்டாமையில் அந்த ரோலு. அப்போல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து நானே டைரக்ட் பண்ணிட்டாவே எனக்கு அந்த கேமரா அங்கே வருதா, என்னை பார்க்குதா, அந்த கான்சியஸ் ரொம்ப இருக்கு, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இன்னொருத்தருக்கிட்டலாம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நட்புக்காக நான் அவரை கேட்டேன். ஸோ அவர் என்னால் முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து நிக்கில் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. அவரே டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபுல்லாக. இங்கே வாங்க, எங்கள் தோல் மேலே கை போடுங்க, இங்கே உட்காருங்க, செல்வமணி பேசியிருக்கார், ஸ்டாப் அப்படிங்கிறான். ஸோ அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. அதுவும் சீக்கிரம் கிடைக்கணும். இந்த பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவில் வளரணும். வருங்காலத்தில் தேசிய விருதுகள், மாநில விருதுகள்லாம் வாங்குறவன் வந்து நான் பாரதிராஜா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு வளரணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். The master is nothing but who started before you did. ஒரு நல்ல ஆசான் என்பவன் தன்னுடைய மாணவனுக்கு கொஞ்சம் முன்பு பிறந்தவன் அல்லது கொஞ்சம் முன்பு கற்றுக்கிட்டவன் என்கின்ற ஞானம் பக்குவம் உடையவன் நல்ல ஆசான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட 2 நல்ல ஆசான்களை சந்திக்கிற கற்றுக்கொள்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒருவர் என்னுடைய ஆசான் இயக்குனர் திரு பாலு மகேந்திரா, மற்றொருவர் என்னுடைய அண்ணன் இயக்குனர் பாரதிராஜா. எப்பெல்லாம் அது உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, இல்லை ரைட்டராக இருந்தப்பவும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்பவும் சரி, டைரக்டராக இருந்தப்பவும் சரி, எப்பெல்லாம் எனக்கு ஒரு தொய்வு வருதோ இல்லை எப்போல்லாம் ஒரு பயம் வருதோ அப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போவேன். அது யாருன்னா அண்ணன் பாரதிராஜா சாரோட ஆஃபீஸ். வியத்தலிலும் போற்றுதலிலும் அவரை மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே போனால் சொல்லுவார், இந்த உலகத்தையே நீ மாற்றிடுவேன், நீ தான்டா டைரக்டர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அவர் பேசக்கூடிய, அவர் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது, அதுவும் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ், அதாவது ஒரு புகழ்வதற்கான எல்லையை தாண்டி அந்த புகழ்ச்சி இருக்கும். ஆனால் அதை உங்களுக்கு நம்புற மாதிரி அவர் பண்ணுவார். அண்ட் இட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். அந்த நம்பிக்கை தான் நான் ஞானம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நம்பிக்கையை இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நான் மதிப்பிற்குரிய பாரதிராஜா சார் அவர்களை பற்றி பேசுவதற்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், எல்லாரும் பேசுகிற விஷயம், எல்லாரும் ஏகப்பட்ட தடவை சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் அந்த பயிற்சி கல்லூரி இது எவ்வளோ அத்தியாவசியமானது, இது எதற்காக இன்று தொடங்கப்படுகிறது அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா, சமீப காலத்தில் கடந்த ஒரு 10-15 வருடங்களுக்குள்ள சினிமா ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான பயிற்சியின்மை, சரியான ஒரு ட்ரேடு பற்றி எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு வந்து உருவத்தை பதிவு செய்கிற கேமராக்கள் அதிகமாக எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பித்தோன்னே எல்லாருக்குள்ளே ஒரு கலைஞன் முளைக்க ஆரம்பித்தான். ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? அப்போ கேமரா கையில் பிடிச்சவங்கெல்லாம் டிஜிட்டலில் பதிவு பண்ண தெரிஞ்ச அத்தனை பேர், நான் இயக்குனர், நான் கேமராமேன், நான் எடிட்டர், நான் அவங்கன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு முறையான பயிற்சி இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்த சினிமாவை வச்சு பார்த்து சினிமா வச்சதை எடுத்து பார்த்தது, அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் கொடுக்குற இன்டர்வியூவை பார்த்துட்டு நாமளும் ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு ஆனதுனால
முறையான படங்கள், சிறந்த படங்கள் வராமல் போச்சு. கடந்த 15 வருடங்களுக்குள்ள மிக சிறந்த படங்கள் ரொம்ப கொஞ்சம் தான் வந்துச்சு. ஸோ இந்த முறையான பயிற்சி இல்லாதனால தத்தளிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு எப்படி வந்து திரு பாரதி ராஜா அவர்கள் சினிமாவுக்குள்ள காலெடுத்து வச்சு 16 வயதில் என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு பெரிய வரலாறை உருவாக்க ஆரம்பித்தாரோ, அதற்கப்புறம் கிராமத்தோட மூளை முடுக்கில் அந்த வெறும் வேட்டி மாதிரி இருந்த துணியில் படம் பார்த்தாங்க அத்தனை பேர் மெட்ராஸை நோக்கி ஓடியாந்தான். நானும் டைரக்டர் ஆன பாரதி ராஜா மாதிரி அப்படின்னு. ஆனால் இங்கே வந்தவனுக்கு அப்போ டிஜிட்டல் கேமரா கையில் கொடுக்கல. அவன் என்ன பண்ணான், தடுமாறி ஓடி போய் பாரதிராஜா சார்ட்ட கொஞ்சம் பேர், மணிவண்ண சார்ட்ட கொஞ்சம் பேர், பாக்கியராஜ் சார்ட்ட கொஞ்சம் பேர், ரங்கராஜ் சார்ட்ட கொஞ்சம் பேர், ரவிக்குமார் சார்ட்ட கொஞ்சம் பேர்னு ஓடி போய் உள்ள தஞ்சம் புகுந்து ஒரு 10 படம் 8 படம் பின்னாடி நின்று அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல சினிமாவை உருவாக்குறதுக்கான பயிற்சியை குருகுலம் உருவாக்கி கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த குருகுலத்தில் படிக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே நான் படம் பண்ணணும், உடனே நான் பாரதிராஜா ஆகணும், உடனே நான் கமல்ஹாசன் ஆகணும், உடனே நான் ரஜினிகாந்த் ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. குயிக் மணி, ஃபாஸ்ட் ஃபுட். அதனால் இன்னைக்கு இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள், பயிற்சி கல்லூரிகள் நிறைய திறக்கப்படணும். அன்றைக்கெல்லாம் நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேரணும்னா எனக்கு சினிமா தெரியும்னு நினைக்கிறேன், சினிமா படிக்கணும்னு நினைக்கிறேன், சினிமாவை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை டிகிரி படிக்க சொல்கிறான். நான் +2 முடிச்சோன்னே மெட்ராஸுக்கு ஓடியாந்தாள். நான் டிகிரி முடிச்சா தான் இங்கே சேர்த்துக்கிறோன்றாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே ஏகப்பட்ட இன்ஸ்டியூட், இப்போ நான் பாப்டாவில் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே வர இளைஞர்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது. இதுபோல் ஆர்வம் உள்ள நிறைய இளைஞர்கள், நிறைய மாணவர்கள் தயாராக இருக்காங்க. அதுக்கு இந்த இன்ஸ்டியூட் எப்படி வந்து பாரதிராஜா சாரோட பட்டறையிலிருந்து வந்த அத்தனை இயக்குநர்களும் சிறந்த இயக்குநர்களாக மாறினார்களோ, அதுபோல் இந்த பயிற்சி கல்லூரியில் இங்கிருந்து படிச்சுட்டு வர மாணவர்கள் அத்தனை பேருமே இந்த உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் உருவாக்கக்கூடிய வல்லுநர்களாக உருவாக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஆசான்களுடைய பொறுப்பு. இங்கே பயிற்சி எடுக்க போகிற அத்தனை பேருடைய பொறுப்பு என்னன்னா, பாரதிராஜா சார் படத்தை பார்த்துட்டு வந்து இங்கே சேர்ந்தவங்க அத்தனை பேரும் சிறந்த டைரக்டர் ஆகிட்டாங்க. ஆனால் பாரதிராஜா சாரோட இன்ஸ்டியூட்டுக்குள்ளே படிச்சுட்டு வர வெளியில் அத்தனை வரும் சிறந்த இயக்குநர்களாக, சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக, சிறந்த எடிட்டர்களாக, சிறந்த நடிகர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பாரதிராஜா யூனிவர்சிட்டி எதிர்காலத்தில் இந்த பாரதிராஜா சார்ன்ற ஒரு மிக உன்னத கலைஞன், எல்லாரும் வியந்து பார்த்த அவர் ஒரு மிக எளிமையான ஒரு ஆத்மா. என்னை பொறுத்தவரை அவர் வந்து இப்போ ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்த்தோன்னா ஆன்னு தான் பார்க்குறாரு. அவர் பெரிய டைரக்டர் இன்னைக்கு நினைச்சதே கிடையாது. இன்னைக்கு கூட அவர் வியந்து பார்க்குறது, ரஜினி சார் கமல் சார்லாம் அவர் படத்தில் நடித்தாங்க. ஆனால் இப்போ கூட அவர் நடிகர்கள்னு பார்த்த உடனே அப்படி இன்னும் வியந்து பார்க்குற அந்த இன்னசென்ஸ், இன்னும் அவர் கிராமத்துலேருந்து ஓடி வந்தார்ல, கிராமத்துலேருந்து வந்தார் பார்த்தீங்களா, அது இன்னும் அவருக்குள்ள தொலைவே இல்லை, அப்படியே இருக்குது. ஒரு அற்புதமான கலைஞன். அந்த கலைஞன் பெயரில் உருவாக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட் உலகம் இயக்குவனை உருவாக்க வேண்டியது பாரதிராஜா நம்பி இருக்கிற அவருக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தூண்களான அந்த நிர்வாகிகள், அந்த ஆசிரியர்கள், இங்கே பயிற்சி எடுக்கப்போட முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றதை ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கத்தையும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட சொற்பொழிவுக்கான நிகழ்வு இது அல்ல என்பதை அறிகிறேன். சொற்களையும் கருத்துக்களையும் அளந்து உரைக்க வேண்டும் என்ற இந்த மேடை நாகரிகத்தை புரிந்து கொள்கிறேன். அதனால் எண்ணி சில நிமிடங்கள் பேச விளைகிறேன். இது பாரதி ராஜா அவர்களின் கலை வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்வு என்பதனால் அவரை பற்றிய சில பதிவுகளை இந்த மேடையில் நான் சொல்லிக் காட்டுவது என் வாழ்வியல் கடமையாகிறது. 1950களில் பிறந்த யாரும் 4 பேரை ரசிக்காமல் இருக்க முடியாது. அந்த 4 பேரின் பாதிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு காற்றில் யாரும் தனியாக சுவாசித்திருக்க முடியாது. எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், கண்ணதாசன், இந்த 4 ஆளுமைகளும் தான் 50களில் பிறந்தவர்களை பாதிக்கிறவர்கள். இவர்களின் எழுத்து, அசைவு, கவிதை, உச்சரிப்பு எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலை ஏதாவது ஒரு மூலையில் பாதித்தது. அந்த பாதிப்புகளில் வளர்ந்தவன் தான் நான். ஒரு கிராமத்து வெளியில் பாரதி ராஜா பிறந்த ஊருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அவருக்கு பிறகு
ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த நான் இந்த 4 பேரை தாண்டி இன்னொரு ஆளுமை திரையுலகில் உண்டு என்று வியந்தது பாரதி ராஜாவை மட்டும்தான். இந்த பாரதி ராஜா என்ற மனிதனை நான் நேசித்ததற்கு காரணம் அவருடைய ஆற்றல் என்பதை விட எங்கள் மண்ணுக்கு அவர் கொடுத்த மரியாதை. எங்கள் ஊர் புவியியல், எங்கள் ஊர் வாழ்வியல், எங்கள் ஊர் நிலவியல், எங்கள் ஊரின் நம்பிக்கை, கனவுகள், நிராசைகள், இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் திரைப்படத்தில் பதிவு செய்ய முடியும் என்று காட்டியவர் பாரதி ராஜா. எனவே எங்கள் மண்ணின் கலைஞன் என்று அவரை சந்திக்க போனேன். நான் இயக்குனர்களில் மிக அதிகமாக நேசிக்கிறவர் பாரதி ராஜா என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவரை பற்றி 4 செய்திகளை இங்கு சொல்ல விளைகிறேன். இவ்வளவு பெரிய பயணத்திற்கு பிறகும் அவரிடம் நான் வியக்கிற குணம், திரையுலகின் நிகழ்கணத்தை தன் கைகளுக்குள்ளேயே தக்க வைத்திருக்கிற சாமர்த்தியம். 5 ஆண்டுகள் ஒருவன் திரையுலகை விட்டு தள்ளி இருந்தால் அல்லது தோல்விகளின் விளிம்புகளை நோக்கி தள்ளப்பட்டு விட்டால் திரையுலகத்தின் பாதி உறவுகள் அருந்துவிடும். மீதி கொஞ்ச நாளில் அவனுடைய திரையுலக நட்பு சுருங்கிவிடும். ஆனால் பாரதி ராஜா 40 ஆண்டுகளாக நிகழ்கால கலை உலகில் தன்னுடைய சுவடுகளையும் உறவுகளையும் பதித்தே வருகிறார் என்பது அவருடைய சாமர்த்தியம். இன்னொரு விஷயம், அவர் எதையும் நம்ப வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். நம்ப வைத்தல் தான் சினிமா. ஜெயகாந்தன் சொன்னார், என்னடா இது சினிமா, விளக்கை அணைத்து காட்டுகிற வெளிச்சம், இதில் ஏன் விழுந்து கிடக்கிறீர்கள் என்று ஜெயகாந்தன் கேட்டார். ஆனால் நம்ப வைக்கிற விஷயம்தான் கலை. நம்ப வைக்க தெரிந்தவன் வெற்றி பெறுகிறான். ஒருவனுக்கு ஒருத்தி என்று நம்ப வைக்கிறவன் ராமாயணத்தை வெற்றி பெற வைத்து விட்டான். 5 பேருக்கு ஒருத்தி என்பதை நம்ப வைத்தவன் மகாபாரதத்தை நம்ப வைத்து விட்டான். பாரதி ராஜா அப்படி கலைகளை நம்ப வைக்கக்கூடியவர். ஏனென்றால் அவர் இன்னும் தன்னை 45 வயது என்பதை நாட்டிற்கு நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். போராளை பொண்ணுத்தாய் பாட்டு எழுதின போது இந்த பாடிய சொன்னலதா என்ற பெண் என்னை கேட்டார், பால் வீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளை பொண்ணுத்தாயி பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளை பொண்ணுத்தாயி. சார் பஞ்சாரம்னா என்ன சார்? ரகுமானு கேட்டாரு. நான் கேட்க தயங்கினேன் சார். அந்த பொண்ணு கேட்டுருச்சு, பஞ்சாரம்னா என்ன சார்? பஞ்சாரம் தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, நீங்க நகரத்தில் பிறந்தவர்கள். இதற்கும் நான் பாரதி ராஜாவை துணைக்கு அழைக்கிறேன். நீங்க மண்வாசனை பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுல பாண்டியனும் ரேவதியும் ஒரு கூடைக்குள் தங்களை கவிழ்த்து கொண்டு தாவி தாவி போவார்களே, கண்கள் வைத்த மூங்கில் கூடை, கோழி அடைக்கிற கூடை, பெரிய பஞ்சாரம். அதான் பஞ்சாரம். இந்த சொல்லும் நாங்கள் கேள்விப்படவில்லை, அந்த உருவமும் கேள்விப்படவில்லை. பாரதி ராஜா படத்திற்கு எழுதிய பாட்டில் வந்த சந்தேகத்தை நான் பாரதி ராஜாவுடைய காட்சி படிவுகளிலேயே விளக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு ஆவண களஞ்சியமாக அவர் திகழ்கிறார். அவரை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அவரை பார்த்து நான் பல நேரங்களில் அவர் மீது எனக்கு சின்ன சின்ன முரண்பாடுகள் உண்டு. அந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை நான் தனியாக இருக்கிற போது, இவர் ஏன் இவ்வளவு பெரிய கலைஞன், முரண்படுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, முரண்படுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. அவருடைய பேராற்றலுக்கு முன்னால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குடல். அவருடைய மிகை ரொம்ப பெருசாக இருக்கிறது. அந்த மிகையை நினைத்துக் கொண்டு அவரை நாம் வாழ்த்துவோம் என்று அவரை நான் வணங்குகிறேன். இந்த பன்னாட்டு பயிற்சி கல்லூரியில் உங்களுக்கு என் வேண்டுகோள், தமிழ் சினிமாவிற்கு சரியான ஆவணங்கள் இல்லை. உங்க இயக்குனர்கள் பரம்பரை எடுத்துங்க. ஸ்ரீதர் சாருக்கு தெரியுது, ஸ்ரீதர் படம் முதல்ல, அது பாலச்சந்தர் படம், பாரதி ராஜா படம், இன்னைக்கு மணிரத்னம் சங்கர்லாம் வந்திருக்கிறாங்க, மகிழ்ச்சி. தொழில்நுட்ப கலைஞருடைய பெயரை சொல்லி எங்கள் கிராமத்தில் படம் பார்க்க போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்ரீதர் படத்துக்கு போறேன் வர்றையா, வடுகவட்டியில நான் 12 வயதில் கல்யாண பரிசு பார்க்க போகிற போது ஸ்ரீதர் படத்துக்கு போறேன் வர்றையா, வடுகவட்டி. இந்த இயக்குனர்களை பற்றிய பதிவுகள் இல்லை. ராஜா சாண்டோவை பத்தி தெரியுமா? டி.ஆர். ரகுநாத்தை பத்தி தெரியுமா? டி.ஆர். ரகுநாத் தான் நாடோடி மன்னனை இயக்குவதாக இருந்தது. வேறு சில பிரச்சனை விலகிக்கிட்டார். எம்ஜிஆர் நானே பண்றேன்னு சொன்னார். டி.ஆர். ரகுநாத்தை பற்றி, இது தமிழ் சினிமா 100 ஆண்டுகளை தாண்டுகிற போது இந்த
பயிற்சி கல்லூரி வந்திருக்கிறது. காலம் சரியான இடத்தில் உங்களை ஒதுக்கி இருக்கிறது. இந்த கல்லூரிக்கு வருகிறவர்கள் முதலில் பழசை பார், கேமரா வசதியற்ற காலத்தில் எடுத்த ஷாட்டை பார், இரு உருவங்கள் முதல்ல எந்த படத்துல வந்ததுன்னு பார், எப்படி மாஸ்க் பண்ணிருக்காங்க பார். இன்னைக்கு விட்டு இன்னைக்கு சேரன் சொன்னது மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் எல்லோரும் கலைஞராக இருக்கிறார்கள். சினிமா ஜனநாயகப்பட்டிருக்கிறது. வாழ்த்துகிறேன். ஜனநாயகத்தின் பலவீனங்களும் சினிமாவுக்கு வந்திருக்கிறது. ஜனநாயகப்படுத்தப்பட்டது எவ்வளவு பெரிய பலமோ, ஜனநாயகத்தின் பலவீனங்களும் இருப்பது மாதிரி பலவீனப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் ஒரு ஆவண களஞ்சியம் தயாரியுங்கள். இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், பாடலாசிரியர்கள், நடிகர்கள், ஏன் எஃபெக்ட்னா என்ன தெரியாது ஜனங்களுக்கு மத்தியில். நான் முதல்ல தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, தீ எஃபெக்ட் எப்ப கொடுக்க போறான்னு பார்த்தா, ஒரு நண்பர் வந்து பேப்பரை சுருட்டிட்டு இருந்தாரு மைக் முன்னாடி. பேப்பரை கசக்கணும்னு நெருப்பெரிய சவுண்டு கேட்குது. எப்பா இதெல்லாம் என்ன மேஜிக் சினிமாவில் என்று நான் பார்த்தேன். எஃபெக்ட்ஸ் அன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன். எப்படி கொடுக்குறாங்க எஃபெக்ட்ஸ். கண்ணாடி உடைகிற சத்தமும் இந்த தீ எரிகிற சத்தமும் எப்படியெல்லாம் காட்டப்படுகிறது. ஒரு திரைக்கலைஞன் உள்ளே வருகிற போது இதை பற்றிய பூரண ஞானம் பெற்று உள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதியார் அவர்களே, நிறைவாக ஒரு செய்தி. நீங்கள் வல்லவர், நல்லவர், யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள், ஏமாறவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த திரைப்பட கல்லூரி உங்கள் காலத்திற்கு பிறகும் பல நூற்றாண்டுகளுக்கும் பெயர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். படங்களுக்கான ஆயுள் குறைவு. ஒவ்வொரு படத்திற்குமான ஆயுளும் 150 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு 3 தலைமுறை மாறுகிற போது அந்த தலைமுறையின் மனிதனை நினைக்க மாட்டார்கள். இன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்க்கிறவர்கள் நாங்கள், கமல் ரஜினி படங்களை பார்க்கிறவர்கள் என்னுடைய மகன்கள், அஜித் விஜயை பார்க்கிறவர்கள் என் பேரர்கள், தியாகராஜ பாகவதர் பியு சின்னப்பாவை பார்ப்பதற்கான கூட்டம் குறைந்து விட்டிருக்கிறது. குறை அவர்கள் மீதல்ல, தலைமுறையின் மாற்றம். புதிய தண்ணீர் வருகிற போது பழைய தண்ணீர் தன்னை விலக்கி கொண்டு விடுகிறது. அதனால் தான் அது நதி. பழைய தண்ணீரே இருந்தால் அதற்கு பெயர் குட்டை. ஒவ்வொரு சனமும் மாறிக்கொண்டிருக்கிற நதிக்கு, நீருக்கு பெயர் நதி. நதி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவர்களில் இந்த நிர்வாகத்தில் நீங்கள் மிக நேர்த்தியாகவும் மிக பொறுமையாகவும் மிக திறமையாகவும் இருந்து இந்த பல்கலைக்கழகத்தை, இந்த பயிற்சி கல்லூரியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வாழ்க பாரதி ராஜா. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ஒரு ஓரமாக எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேனே தவிர பேச விரும்பவே இல்லை. என்ன காரணம்னா, இந்த விழா வந்து ஒரு அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனத்தில் ஐஎஸ்ஐ அயோக்கியத்தனம். அது ஒரு 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிற மாதிரி, அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து ஒரு இன்விடேஷன் கூப்பிட்டுது. அந்த மாதிரி ஒரு விழாவாக இவ்வளோ லேட்டாக, என்னங்க அது காமெடியாக இருக்குது. பாரதி ராஜா பேரில் இப்போ வேணால் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம். ஆனால் பாரதி ராஜாவே ஒரு இன்ஸ்டியூட். அவர்கிட்ட வந்தது தான் எங்களை மாதிரி நிறைய பேர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு சினிமாவில் இருக்க எல்லாருமே அவர்கிட்ட வந்தவங்க தான். மறைந்த திரு பாலச்சந்தர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய பாதிப்பு என்னுடைய படங்களுக்கே வந்துடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு அவரால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இவ்வளோ லேட்டாக இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆனால் வேற ஒன்றும் வழி இல்லை, வாழ்த்தணும். பிரிக்குன்னா செங்கல்னு ஒரு அர்த்தம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது செங்கல் இல்லை, இது விதை நெல். இந்த விதை நெல் இன்று நல்ல நாளில் விதைக்கப்படுது. இந்த இன்ஸ்டியூட்ல இருந்து பாரதி ராஜாவை விட மிக சிறந்த இயக்குநர்களும், ரஜினி சாரை விட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களும், கமல் சாரை விட உலக மகாநாயகன்களும் இங்கே உருவாகணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள், விருப்பம். எனக்கு இன்னைக்கு சினிமாவில், இன்னைக்கு உலகத்தில் மிக சிறந்த நடிகர்னா அது வந்து கமல் சார் தான். உலகநாயகன் பெருசா இல்லை கமல் பெருசான்னு பார்த்தா எனக்கு வந்து கமல் தான் பெருசு, உலகநாயகன் இல்லை. துணை நடிகன் என்று சொன்னால் மிகையாது. பல படங்கள் நடித்து கொண்டிருந்தேன். 22 மணி நேரம் தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார், மறந்துட்டார். அவர் சொன்னது நிஜமாக இருக்குமோ அந்த அப்படின்னு கை கொடுத்து அதுக்கு அப்படின்னாரு. எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிட்டு அப்படின்னு. அப்படியெல்லாம் கடந்து வந்த 40 வருடங்கள். ஆமாம், இவர் சொல்லுவார்.